பிச்சு போச்சு, இந்த சட்டையெல்லாம் அது கிழிச்சது தான் போய் முறையிடுவாங்க. இப்படி ஆண்டவரே இந்த மீதியானியர்கள் இப்படிலாம் செய்கிறாங்களே, அப்படிலாம் செய்கிறாங்களே, நான் வேலை பார்க்குற இடத்துல அந்த கரஸ்பாண்டன்ட் இப்படி இருக்கார், அவர் இப்படி இருக்கார், இந்த பேரண்ட் இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, பல காரியங்கள் எங்கள் பக்கத்து வீடு கூட வேலை பார்க்குறவங்க இப்படி அநேக காரியங்களை, எங்கள் சம்பாத்தியம் இப்படி போகுது, வீணா போகுது. ஆண்டவர் இடத்துல போய் நாம் முறையிடுகிறோம். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான். ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். இப்படி ஆண்டவர் முறையிடுகிற வரைக்கும் விட்டுட்டார். எத்தனை வருஷம் விட்டாரு? 7 வருஷம். இவங்க முறையிடுறதுக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? 7 வருஷம். ஆண்டவரை நோக்கி பார்த்து முறையிடுவதற்கு 7 வருஷம் ஆச்சு. இந்த கால விரயம், கால தாமதம் யாரால ஏற்பட்டது? நம்மால. தவறு செய்த உடனேயே நான் என்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டால், இப்போ நான் ஒரு தப்பு செஞ்சிடறேன் அப்படின்னா இதை உடனே நான் அறிக்கையிட்டுறேன். அறிக்கையிட்டு உண்மையாகவே மனம் திரும்பி அறிக்கையிடும்போது நான் தப்பிச்சுக்கிறேன். இது அப்படியே ஒரு பக்கம் எல்லாம் இருக்கு அப்படின்னு அசட்டையாக நான் போகும்போது இது கணக்கில் உட்காந்துக்கிட்டே இருக்கும். அந்த வேலை வரும்போது